குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ட்ரூத் டேபிள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ், அதாவது சில லாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த லாஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்தது ட்ரூத் டேபிள் நம்ம போட முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் லாஸ் ஃபார் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியம் பொட்டன்ட் லா, ஐடியம் பொட்டன்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லா இருக்குது. இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிஆர்பி, பியவும் பியவும் ஆர் பண்ணுனா நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்குங்கிறாங்க, பி அப்படிங்கிற ஒன்று தான் கிடைக்கும். அப்போது பிஆர்பி இஸ் ஈக்குவலன் டு பி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பி அண்டு பி, இதுவும் அதே மாதிரி தான். பி அண்டு பி போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், பி அப்படிங்கிற அதே வேரியபிள் தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து ட்ரூத் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டேபிள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ். ஓகேவா? இந்த ஐடியம் பொட்டன்ட் லாவுக்கு வந்து 2 ட்ரூத் டேபிள் இருக்குது, அது புக்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உனக்கு ஹோம்ஒர்க் சம்ஸை நீ வந்து அதெல்லாம் காப்பி போடணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீ டேபிள் போட்டு பார்க்க போது உனக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்டேட்டிவ் லாஸ். கமிட்டேட்டிவ் லாஸ்னால் என்ன, 2 லா இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்கியூ இஸ் ஈக்குவலன் டு கியூஆர்பி. கமிட்டேட்டிவ்னா அதாவது நம்ம மாற்றி சொல்லுவோம். ஓகேவா? பிஆர்கியூன்னு போட்டாலும் சரி அல்லது கியூஆர்பின்னு போட்டாலும் ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்தது பி அண்டு கியூன்னு போட்டாலும் சரி இஸ் ஈக்குவலன் டு கியூ அண்டு பி. ஓகேவா? பி அண்டு கியூன்னு போட்டாலும் இஸ் ஈக்குவலன் டு கியூ அண்டு பின்னு போட்டாலும் ரெண்டும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதுக்கும் ட்ரூத் டேபிள் இருக்குது. ஸோ அதுவும் நீ ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் லாஸ். இந்த அசோசியேட்டிவ் லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிஆர் கியூஆர் இஸ் ஈக்குவலன் டு பிஆர் கியூஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆர் கப் சொல்கிறது ஏன்னா இங்கே ஒரு ஆர் வருது, சொல்கிறது கன்ஃபியூஷன் இருந்தால் என்னன்னு சொல்லணும், பி கப் கியூ கப் ஆர் இஸ் ஈக்குவலன் டு பி கப் கியூ கப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பி கேப் கியூ கேப் ஆர் இஸ் ஈக்குவலன் டு பி கேப் கியூ கேப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து அசோசியேட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸில் அதே மாதிரி தான் பி கப்பு கியூ கேப் ஆர் இஸ் ஈக்குவலன் டு பி கேப் கப் கியூ கேப் பி கப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பி கேப் கியூ கப் ஆர் இஸ் ஈக்குவலன் டு பி கேப் கியூ கப் பி கேப் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி லா. இந்த ஐடென்டிட்டி லானா என்ன, பிஆர்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டீ போட்டால் என்னென்னா இந்த ரோ ஃபுல்லாகவே டின்னு தான் போடணும். சாரி, இந்த காலம் ஃபுல்லாகவே என்ன போடணும், டின்னே போடணும். இங்கே பியோட எலிமெண்ட்ஸ் போடுவோம், இங்கே இந்த காலம் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், டின்னே தான் போடணும். அப்போ அந்த பியோட எலிமெண்ட்ஸு ஆர் டிங்கிற எலிமெண்ட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், அந்த கடைசி லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாக டின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் காலம் ஃபுல்லாக எஃப்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்எஃப்னு போடும்பொழுது இஸ் ஈக்குவலன் டு என்ன கிடைக்குது, நமக்கு பி அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து ஐடென்டிட்டி லா. அதுலேயே இன்னொரு லா இருக்குது பார்த்தீங்கன்னா பி அண்டு டி இஸ் ஈக்குவலன் டு, அதாவது பி அண்டு டாக்டாலஜி இஸ் ஈக்குவலன் டு பி. அதே மாதிரி அண்டு பி அண்டு எஃப்னு என்ன, கான்ட்ரடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லாஸ். ஓகேவா? அதாவது காம்ப்ளிமெண்ட் லாஸ். காம்ப்ளிமெண்ட் லான்னா என்ன, பி
or negation P is equivalent to tautology. P and negation P is equal to என்னது contradiction F. அதே மாதிரி negation tautology is equivalent to என்னது F. அதாவது tautology T ஓட ஆப்போசிட் என்ன வருது ஃபால்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஃபால்ஸோட ஆப்போசிட் என்ன வரும் T தான் வரும். ஸோ அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வால்ஷன் லா அல்லது டபுள் நெகேஷன் லா. ஓகேவா? ஸோ அப்போ டபுள் நெகேஷன் லா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பின்னு வந்தால் என்ன வரும் பி தான் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் லா என்னன்னு சொல்லுவோம் நம்ம நெகேஷன் பி அண்டு கியூ இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. அதே மாதிரி நெகேஷன் பி அண்டு கியூ இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா ஆர் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்சார்ப்ஷன் லா. அப்போ இது என்ன பி ஆர் பி அண்டு கியூ இஸ் ஈக்குவலன் டு பி. அதே மாதிரி பி அண்டு பி ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகேவா சம் இம்பார்ட்டன்ட் லாஸ். ஓகேவா? ஸோ இது 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 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா ட்ரூத் டேபிள் இருக்குது. இதை எல்லா ட்ரூத் டேபிளும் நீ வந்து ஹோம்ஒர்க்காக செஞ்சுக்கோ. ஓகேவா? அதை செய்யும் போது தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ். இதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டேன்னா தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரூத் டேபிள் போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 12.2 தேர்ட் சம்மு டிட்டர்மைன் தி ட்ரூத் வேல்யூ ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். First one, if 6 plus 2 is equal to 5, then the milk is white. Second one, China is an Europe or root 3 is an integer. அடுத்தது, it is not true that 5 plus 5 equal to 9 or earth is a planet. அடுத்தது 11 is a prime number and all sides of a rectangle are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரூத் வேல்யூ ஓகேவா ட்ரூத் வேல்யூ என்னன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செம்மு இதோட சொல்யூஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு செம்மோட சொல்யூஷன் வந்து சிம்பாலிக் ஃபார்ம். அடுத்தது கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்போது 6 + 2 = 5. 6 + 2 = 5 என்ன வரும் 7 வரும். அப்போ வந்து இது வந்து என்னென்னு வந்துருக்குது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, என்ன சொல்லியிருக்காங்க இஃப்பு என்ன வந்திருக்கு தென்னு வந்திருக்கு. முன்னாடி இஃப்பும் தென்னும் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம இஃப் தென். ஓகேவா? இந்த சிம்பிள் போடணும். ஓகேவா? இஃப் தென். அப்போது மில்க் இஸ் ஒயிட். மில்க் என்ன கலர் இருக்கும் ஒயிட் கலர் தான் இருக்கும். தட் இஸ் ட்ரூ. ஓகேவா? இப்போ நம்ம இஃப் தென் கண்டிஷன் டேபிள் வச்சு பார்க்கணும். நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் இஃப் தென் கண்டிஷன் என்ன சொன்னேன் ட்ரூ ஆர் அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கொஸ்டின் கரெக்டாக இருந்து ஆன்சர் தப்பாக இருந்து எழுதுனீங்கன்னா ஃபால்ஸு. கொஸ்டின் கரெக்டாக இருந்து ஆன்சரும் ரைட்டாக எழுதுனீங்கன்னா ட்ரூவு. கொஸ்டினே தப்பாக இருக்கும் பொழுது நீ என்ன ஆன்சர் எழுதிருந்தாலும் நமக்கு என்ன வரும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஸ்டின் வந்து ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. பட் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கிற கொஸ்டினே தப்பாக கேட்டதுனால நமக்கு வந்து என்ன வரும் நமக்கு ட்ரூ தான் வரும். இதுதான் ஃபஸ்ட்டுக்கு உண்டான கன்க்ளூஷன். அடுத்தது செகண்ட் என்ன சைனா இஸ் அன் யூரோப் ஆர் √3 இஸ் அன் இண்டீஜர். சைனா வந்து யூரோப்பில் இருக்கா அப்படின்னா சைனா வந்து யூரோப்பில் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறுனா ஆர். √3 இஸ் அன் இண்டீஜர். √3ங்கிறது இண்டீஜரா? √3ங்கிறது வந்து இண்டீஜர் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் இதுவும் ஃபால்ஸ்.
அப்போ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்ன்னு வந்தால் என்ன வரும்? ஆர் கண்டிஷனில் போடும் பொழுது ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்னு என்ன? ஃபால்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9. 5 + 5ங்கிறது நாட் ட்ரூன்னு அவங்களா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது கரெக்டு தானே? ஆமாம். அப்போ டி. அடுத்தது வந்து ஆர் வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இதை யூஸ் பண்ணணும், ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்புறம் எர்த் இஸ் ஏ பிளேனெட். எர்த்துங்கிறது ஒரு பிளேனெட் தானே? கரெக்டு, ட்ரூ தான். அப்போ ட்ரூ ஆர் ட்ரூ என்ன வரும்? ட்ரூ தான் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, 11 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அண்டு நடுவில் என்ன வந்திருக்கு? அண்டு வந்திருக்கு. ஓகேவா? 11ங்கிறது ப்ரைம் நம்பர் தானே? கண்டிப்பாக, டெஃபினெட்லி 11 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ ட்ரூ. அண்டு சிம்பிள் போட்டுக்கோ. ஆல் சைட்ஸ் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குமா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ அண்டு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு வந்து என்ன வரும்? ட்ரூ அண்டு ஃபால்ஸ். அதாவது ஒரு ஃபால்ஸ் வந்தால் கூட நம்ம என்ன எழுதியிருப்போம்? ஃபால்ஸ்ன்னு எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கன்க்ளூஷன். ஸோ இப்போ இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 6 + 2 = 5 தென் இது மில்க் இஸ் ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இஃப் தென்னு வந்துச்சுனாவே இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். 6 + 2 = 5ங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் தென் மில்க் இஸ் ஒயிட்டுங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் நான் சொல்லியிருக்கிறது இந்த இஃப் தென்னாவே என்ன பண்ணணும்? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஸ்டின், ஆன்சரு. கொஸ்டினே தப்பாக இருக்கும்பொழுது நமக்கு ட்ரூ தான் வரும். அடுத்தது பாரு, சைனா இஸ் அன் யூரோப். சைனா வந்து யூரோப்பில் கிடையாது. ஓகேவா? அடுத்தது √3 இஸ் அன் இண்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. அது இண்டீஜரும் கிடையாது. ஸோ அப்போ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். அடுத்தது இட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் 5 + 5 9. 5 + 5 9ங்கிறது நாட் ட்ரூங்கிறாங்க. ஏன்னா ஆமாம் 10 வரணும். ஸோ அப்போ அது கரெக்டு தான். அடுத்து எர்த் இஸ் ஏ பிளானெட் வந்து ட்ரூ தான். அப்போ ட்ரூ. இங்கே வந்து நடுவில் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஆர் ட்ரூ வந்து ட்ரூ தான். அடுத்தது பாரு, ஃபோர்த் ஒன், 11 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அண்டு ஓகே, 11ங்கிறது ப்ரைம் நம்பர் தான், அதனால் டி போட்டுக்கிட்டேன். அண்டு ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ இது வந்து ஃபால்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ட்ரூ அண்டு ஃபால்ஸ். அண்டில் வந்து ஒரு இடத்துல ஃபால்ஸ் வந்தோன்னா கூட ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரூத் டேபிள் போட போகிறோம். இப்போ எக்ஸசைஸில் 6th சம் கன்ஸ்ட்ரக்ட் தி ட்ரூத் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் கியூ. அடுத்தது பி அண்டு ஆர் கியூ ஆர் நெகேஷன் பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி இஃப் தென் ஆர் அண்டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ. இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? பின்னு ஒரு வேரியபிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கியூன்னு ஒரு வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா 2^2. அப்போ எத்தனை வரும்? 4 ரோஸ் வரணும். அப்போது பிங்கிற ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட்டு கியூங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு நெகேஷன் பி வேணும், தென் நெகேஷன் கியூ வேணும். ஃபைனலி நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நெகேஷன் பின்னா இந்த பிங்கிற காலத்துக்கு ஆப்போசிட் காலம் எழுதணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுனா என்ன வரும்?
ஃபால்ஸ் ஃபால்ஸ், அப்புறம் ட்ரூ ட்ரூ. அடுத்து நெகேஷன் க்யூனா இதுக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுக்கும் என்ன கண்டிஷன் அண்டுனா என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரூ ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ், மாறி வந்தாவே என்ன ஃபால்ஸ் தான். இதுதான் அண்டு கண்டிஷன். அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ் தான். ஓகேவா? அடுத்து ஃபால்ஸ் ட்ரூ மாறி வந்திருக்குது, மாறி வந்தாவே என்னது ஃபால்ஸ் தான். அதேமாதிரி இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸ்னாவே ஃபால்ஸ் தான், ட்ரூ ட்ரூனா ட்ரூ. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு செம்மு. ஸோ அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பிக்யூன்னு 2 வேரியபிள் இருக்குது, அதனால் 4 ரோஸ் வரணும், அதில் 2 ரோ. ஓகேவா? 4 ரோஸ்னால் 2 ரோ வந்து ட்ரூ, 2 ரோ ஃபால்ஸு. அடுத்து அதில் பாதி ட்ரூ ஃபால்ஸ். இப்போ இதுக்கு வந்து நெகேஷன் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த காலத்துக்கு அப்படியே ஆப்போசிட் காலம் எழுதுகிறோம். நெகேஷன் கியூ கண்டுபிடிக்கிறோம், இந்த காலத்துக்கு ஆப்போசிட் காலம் அப்படியே எழுதுகிறோம். அடுத்து ரெண்டுக்கும் அண்டு கண்டிஷன் போடுறோம். அண்டுன்னா என்னென்னா ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ட்ரூ, ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, மாறி வந்தாவே என்ன தான் வரும்? ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். இப்போது செகண்ட் ஒன் என்ன இருக்குது பாரு, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ, நெகேஷன் பி ஆஃப் பி அண்டு நெகேஷன் கியூ அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு அதே மாதிரி வந்து நமக்கு எத்தனை பி கியூன்னு 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ 4 ரோஸ் தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகேஷன் பி தேவையில்லை, என்ன தான் வேணும்? நெகேஷன் கியூ தான் வேணும். ஸோ நெகேஷன் கியூ கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்தது என்ன பண்ணு? பி அண்டு நெகேஷன் கியூ கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்தது என்ன பண்ணு? நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் கியூ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் காலம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? நெகேஷன் கியூ, கியூவோடைய காலத்துக்கு ஆப்போசிட் காலம், இந்த காலத்துக்கு ஆப்போசிட் காலம் எழுதுனா என்ன வரும்? ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? பி இருக்கா, இங்கே என்ன இருக்குது? நெகேஷன் கியூ. இந்த காலத்தையும் பார்த்து அண்டு கண்டிஷன் போடணும். அண்டுனா மாறி வந்தாவே என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். 2 ட்ரூ வந்துச்சுன்னா என்ன வரும்? ட்ரூ வரும். அதே மாதிரி 2மே ஃபால்ஸ் வந்தால் என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். அதே மாதிரி மாறி வந்தாவே என்ன வருது நமக்கு? ஃபால்ஸ் தான் வரும். அடுத்தது இதை தான், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இது தானே, இதுக்கு நெகேஷன் போடணும். அப்போ இந்த காலத்துக்கு நெகேஷன் போட்டால் என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகேவா? நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம போட்டோம்னா போதும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு போடுவோம். இப்போ இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? பி கியூ 2 தான் இதுலேயும் இருக்குது. ஓகேவா? பிக்யூ அப்படிங்கிற 2 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு எத்தனை 4 ரோ தான் வரும். ஸோ அப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பி ஆர்கியூ ஆர் நெகேஷன் பி, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி அப்புறம் கியூ, 2 வேரியபிள் தான். 2 வேரியபிள்னாவே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதிக்கலாம் நம்ம? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பாரு. அப்போ இதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடி? பி ஆர்கியூ முதல்ல போட்டுக்கோ. அடுத்து என்ன கண்டுபிடி? நெகேஷன் பி கண்டுபிடி. அப்போ இது 2க்கும் ஆர் போடணும். அப்போ என்ன போடணும்? பி ஆர்கியூ ஆர் நெகேஷன் பி, அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா
முதல்ல பிஆர்கியூ. ஆர் கண்டிஷன்னாவே என்ன, சேமாக வந்துச்சுன்னா ட்ரூ, ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸு. மாறி வந்தாவே என்ன வரும், ட்ரூ தான் வரும். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம ட்ரூ ட்ரூன்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வருது, ட்ரூ தான் வருது. ட்ரூ ட்ரூனா ட்ரூ தான். ஓகேவா? மாறி வந்தாவே என்ன தான் வரும், ட்ரூ தான் வரும். இதில் ஆரில். அப்போ அதே மாதிரி மாறி வந்திருக்கு, ட்ரூ தான். அடுத்தது ஃபால்ஸ் ஃபால்ஸ்னால் என்ன வரும், ஃபால்ஸ் தான் வரும். அடுத்தது நெகேஷன் பி. நெகேஷன் பின்னா இந்த காலத்துக்கு ஆப்போசிட் காலம் எழுது. ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. இப்போது இது ரெண்டுக்கும் இதுக்கும் என்ன கண்டிஷன் போடுறாங்க, ஆர் கண்டிஷன். ஆர்னு என்ன அர்த்தம், ஒரு ட்ரூ வந்தால் கூட, அதாவது மாறி வந்தாவே என்ன தான் ட்ரூ, ஒரு ட்ரூ வந்தால் கூட ட்ரூ தான், மாறி வந்தாவே ட்ரூ. அப்போ இதுவும் அதேமாரி ட்ரூ, அதுவும் அதேமாதிரி ரெண்டுமே ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ. ஓகேவா? அப்போ லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன வருது, ட்ரூ ட்ரூன்னு வந்துடுது. இந்த மாதிரி லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே ட்ரூ ட்ரூன்னு வந்துச்சுன்னா சரி அடுத்தது கேட்பாங்க, டாக்டாலஜின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே டின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாக்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தேர்டு சம்மு. அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்யூஆர்னு எத்தனை வேரியபிள் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. எத்தனை வேரியபிள் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. அப்போ 3 வேரியபிள்னால் 2^3னா எவ்வளோ வரும், 8. ஓகேவா? எத்தனை வரும், 8 வருது நமக்கு. அப்போது பி கியூ ஆர். ஓகேவா? இப்போ 3 வேரியபிள் வந்தாவே நமக்கு எத்தனை வரும்னு பார்த்துருக்கோம், 8 ரோஸ் வரும். அப்போ 8 ரெண்டாக பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், 4 வரும். அப்போ இங்கே போடும்போது என்ன வரணும், 4t. அப்புறம் 4 ஃபால்ஸ். அடுத்தது இந்த 4 வந்து என்ன பண்ணணும், ரெண்டாக பிரிக்கணும். அப்போ 2t 2 ஃபால்ஸ், 2t 2 ஃபால்ஸ். அடுத்தது இதை ரெண்டாக பிரித்தோம்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படி நமக்கு வரும். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாரு, என்னென்ன வேணும். அதாவது இதான் ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த் சம் என்னென்ன கேட்டிருக்காங்க, நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர் அண்டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நெகேஷன் பி அப்புறம் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக தான் இதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக என்ன, நெகேஷன் பி இஃப் தென் ஆர் அண்டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாரு, நெகேஷன் பின்னா பிக்கு ஆப்போசிட். அப்போ என்ன வரும், 4 ஃபால்ஸ். கரெக்டாக லைனாக எழுதிக்கோ, நேராக எழுதிக்கோ, அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாத இருக்கும். எங்காவது மாற்றி எழுதினா கன்ஃபியூஸ் ஆகிரும். புரியுதா? 4 ஃபால்ஸ். இதான் நெகேஷன் பி. இப்போ நெகேஷன் பி என்னது, இஃப் அண்ட் ஒன்லி ஆர் நெகேஷன் பி. அப்போ இதுதான் என்னவா எடுத்துக்கணும், நம்ம இதைத்தான் நம்ம என்ன நெகேஷன் பிங்கிறத தான், இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இதை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், கொஸ்டினாக எடுத்துக்கணும். ஓகேவா? நெகேஷன் பி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, இதுதான் கொஸ்டின், இது வந்து என்ன இருக்குது, ஆன்சர். ஓகேவா? அப்போது கொஸ்டினை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீ ட்ரூவாக எழுதுனா கூட கொஸ்டினே ஃபால்ஸ்னால் என்ன தான் வரும், நமக்கு ட்ரூ தான் வரும். ஓகேவா? அப்போ ட்ரூ. அடுத்தது பாரு,
கொஸ்டினே ஃபால்ஸு ஆன்சர் கொஸ்டினே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ போட்டுக்கோ. கொஸ்டினே ஃபால்ஸ் அப்போ ட்ரூ. கொஸ்டினே ஃபால்ஸ் அப்போ ட்ரூ. இப்போ கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீ ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்க, அப்போ என்ன வரும்? ட்ரூ வரும். கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா என்ன வரும்? ஃபால்ஸ் தான். கொஸ்டின் கரெக்டு, ஆன்சரும் கரெக்டு, அப்போ ட்ரூவு. கொஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பாக எழுதினீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டிஷன்? இஃப் தென் கண்டிஷன். இஃப் தென் கண்டிஷன் என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் இருக்கா? ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் இருந்தால் என்ன சொன்னேன்? ரெண்டு பக்கமும் சேமாக இருந்தால் ட்ரூ, மாறி வந்தாவே ஃபால்ஸுன்னு சொன்னேன். இப்போ இதுதான் பிக்கும் கியூக்கும் தான் பார்க்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் டிடி இருக்கா? அப்போ என்ன வரும்? டி வரும். அதே மாதிரி டிடி வந்திருக்கா? டி வரும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ், அப்போ மாறி போச்சு, அப்போ என்ன வரும்? ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆயிடுச்சு? மாறி போயிடுச்சு, அப்போ ஃபால்ஸ். அடுத்தது பாரு, ட்ரூ ஃபால்ஸ், அதாவது ஃபால்ஸ் ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூனா மாறி போச்சு, ஃபால்ஸ். அடுத்தது பாரு, ஃபால்ஸ் ட்ரூ, இதுவும் மாறி போச்சு, அப்போ அதுவும் ஃபால்ஸ். அடுத்தது பாரு, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ரெண்டுமே சேமாக இருக்கா? இஃப் 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 அண்ட் ஒன்லி இஃப்ல சேமாக இருந்தாவே என்ன வரும்? ட்ரூ தான் வரும். அதே மாதிரி இங்கே பாரு, ரெண்டும் சேமாக இருக்கா? ட்ரூ தான். இதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் என்ன கண்டிஷன் போடணும்? அண்டு கண்டிஷன் போடணும். எதுக்கு? இதுக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்னா அண்டு கண்டிஷன் போடணும். அப்போ அண்டு கண்டிஷன்னா சேமாக வந்துச்சுன்னா ஓகேவா, ட்ரூன்னு வந்துச்சுன்னா ட்ரூ, ஓகேவா, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸு, மாறி வந்தாவே என்ன தான் வரும்? ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அப்போ பாரு, ட்ரூன்னு வந்திருக்கு ட்ரூவு, ட்ரூன்னு வந்திருக்கு ட்ரூவு, ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துச்சுனாவே ஃபால்ஸ் தான், ட்ரூ ஃபால்ஸ்னு வந்தாவே ஃபால்ஸ் தான், ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துச்சுனாவே ஃபாஸ்ட்டு தான், ஃபால்ஸ்னு வந்தாலும் ஃபால்ஸ் தான். அடுத்தது ட்ரூன்னு வந்துச்சிருக்கு ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூன்னு வந்திருக்கு அப்போ ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா 4 ரோ வர சம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். 8 ரோஸ் வருது, எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 ரோஸ் வருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலமாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். பிக்யூஆர் எழுதிக்கிட்டோம், அடுத்து நெகேஷன் பி வேணும், அடுத்து நெகேஷன் பி இஃப் தென் வந்து ஆர் கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது தான், அந்த ட்ரூத் டேபிளில் அண்டு கண்டிஷன் என்ன, ஆர் கண்டிஷன் என்ன, அதுக்கடுத்து இஃப் தென்னா எப்படி போடுறது, அடுத்தது இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அந்த ஓகேவா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக நல்லா வாட்ச் பண்ணிக்கோ. அதுதான் இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்ம போடக்கூடியது. ஓகேவா? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்குறதுக்கு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 8th சம்மு ஷோ தட்னா அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலான ஆன்சர் வரணும், அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்தர் ஆஃப் பி அண்டு கியூ இஸ் ஈக்குவலன் டு நெய்தர் பி ஆர் நெய்தர் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணு அப்படின்னா ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் பெரிய டேபிளாகவே வரும், ஏன்னா எல்லாம் ஒரே டேபிளில் போட்டுடலாம். தனித்தனியாக லெஃப்ட் ஹேண்டுக்கு தனியாக ரைட் ஹேண்ட் தனியாலாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டேபிளாக போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பி அப்புறம் கியூ. அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் வரும்னு பார்த்தோம் நம்ம. பி கியூனா அப்போ எத்தனை எலிமெண்ட் வரும்? 4 எலிமெண்ட் வரும். டி டி ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பி அண்டு கியூ அதை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? பி அண்டு கியூ. அப்போ இந்த பி அண்டு கியூ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஃபஸ்ட்டு பி அண்டு கியூனா என்ன கண்டிஷன், அண்டு கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ தான். ஓகேவா? அப்போ ட்ரூ ட்ரூ என்ன வரும், ட்ரூ தான் வரும். ட்ரூ ஃபால்ஸ் மாறி வந்தாவே என்ன வரும், ஃபால்ஸ். ஓகேவா? ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன். நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ கண்டுபிடிக்கணும். நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூனா அந்த பி அண்டு கியூன்னு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தியா, அந்த காலத்துக்கு என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டாக நம்ம ஒன்று எழுதணும். இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுனா என்ன வரும், ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர் வந்து இது வந்து நம்ம ஒன்றுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, நெகேஷன் பி இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடி, நெகேஷன் பி கண்டுபிடி, நெகேஷன் பி கண்டுபிடி. ஓகேவா? அடுத்தது என்ன போடலாம், நெகேஷன் கியூ போடலாம். ஓகேவா? தென் என்ன கண்டுபிடிக்கலாம், நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாரு, நெகேஷன் பி போட்டால் என்ன வருது, இப்போ நெகேஷன் பி, பியோட ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ. அடுத்தது நெகேஷன் கியூ, கியூவோட ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன, சேமாக இருந்தால் என்ன இருக்கோ அதே தான் வரும். மாறி வந்துச்சுன்னா என்ன வரும், ட்ரூ தான் வரும். அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன வருது, ஃபால்ஸ் தான் வருது. அப்புறம் மாறி வந்தாவே என்ன வரும், ட்ரூ வரும். அதேமாதிரி மாறி வந்தாவே ட்ரூ வரும். ஸோ சேமாக வந்திருக்கு, அப்போ ட்ரூ. அப்போ பாரு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர். இதை வந்து என்ன எடுத்துக்கலாம், நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 பாரு, ஃப்ரம் 1 and 2 we get ரெண்டு ஈக்குவல்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? பாரு என்ன இருக்குது, ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ ட்ரூ இருக்குது, ட்ரூ ட்ரூ இருக்குது, ட்ரூ ட்ரூ இருக்குது. அப்போ என்னென்னு எழுதணும்னா ஃப்ரம் 1 and 2 we get என்ன எழுதலாம், நெகேஷன் P and Q is equivalent to negation P or negation Q. Hence it is true. ஓகேவா? ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஷோ தட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் என்னவா வரணும், நமக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி நாம் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதோட ஆன்சர் வருது, அதை வந்து 1ன்னு எடுத்துக்கணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் 2 வருது. 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிப்பார். ரெண்டு காலமும் என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரம் 1 and 2 we get என்ன எழுதலாம் நம்ம, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ஒன்று இருக்குது. அப்போ இதுலேயே செகண்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம்மோடைய சொல்யூஷன் நெகேஷன் ஆஃப் பி இஃப் தென் கியூ இஸ் ஈக்குவலன் டு பி அண்டு நெகேஷன் கியூ. இதுதான் செகண்ட் சம்மு. அப்போ இதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல டேப் போடணும். பிக்யூ 2 தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பி அப்புறம் கியூ போட்டுக்கலாம். அடுத்தது என்ன வேணும் பாரு, இது அப்படியே பி இஃப் தென் கியூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன் பி இஃப் தென் கியூ கண்டுபிடிச்சிரு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வேணும்னா பி
அப்புறம் என்ன கண்டுபிடி நெகேஷன் q மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ p அண்டு நெகேஷன் q அவ்வளோதான் இதுதான் வந்து நமக்கு தேவையான டேபிள் ஓகேவா ஸோ இப்போ பாரு என்ன பண்ணலாம் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இப்போ இஃப் தென் கண்டிஷன் என்ன சொன்னேன் கொஸ்டின் பிங்கிறது கொஸ்டின் கியூங்கிறது என்ன ஆன்சர் ஓகேவா அதான் இஃப் தென்னாவே ஞாபகம் வச்சுக்கோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் கரெக்டு ஆன்சரும் கரெக்டு ட்ரூ கொஸ்டின் கரெக்டு ஆன்சர் தப்புனா ஃபால்ஸ் கொஸ்டினே தப்புனா நமக்கு ட்ரூ தான் கொஸ்டினே தப்புனா ட்ரூ தான் ஓகேவா நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீ எழுதுற அப்படின்னா உனக்கு கொஸ்டினே தப்பாக கேட்டிருந்தாங்கன்னா நீ என்ன ஆன்சர் எழுதுனாலும் அவங்க என்ன கொடுத்துருவாங்க ரைட் போட்டு மார்க் கொடுத்துருவாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அடுத்தது இதுக்கு வந்து நெகேஷன் இதுக்கு அப்படியே நெகேஷன் எழுதுனா என்ன வரும் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் என்ன வரும் ஃபால்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இதை நாம் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வச்சுக்கோ இதான் ஒன்று ஓகேவா அடுத்தது பாரு நெகேஷன் q எழுது நெகேஷன் qன்னா என்ன வரும் ஃபால்ஸ் ட்ரூ அப்புறம் என்ன வரும் ஃபால்ஸ் ட்ரூ இப்போது p அண்டு நெகேஷன் q இந்த pக்கும் இதுக்கும் என்ன கண்டிஷன் போடணும் அண்டு கண்டிஷன் போடணும் அப்போ அண்டு கண்டிஷனில் மாறி வந்தாவே என்ன வரும் ஃபால்ஸ் தான் வரும் சேமாக வந்தால் என்ன வரும் ட்ரூ வரும் ஓகேவா ட்ரூன்னு வந்துச்சுன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு வந்தால் ஃபால்ஸு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது மாறி வருது ஃபால்ஸ் அதே மாதிரி இதுலேயும் மாறி வருது ஃபால்ஸ் அப்போ பாரு இதுதான் வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது 2 இப்போ ஃப்ரம் 1 and 2 பாரு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரம் 1 and 2 we get என்னன்னு சொல்லலாம் நெகேஷன் ஆஃப் p if then q is equivalent to p and negation q hence it is true ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்மு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி கொஞ்சம்